Hello friends, first of all எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த பைக்குக்கு ஆல்ரெடி நம்ம போன வருஷம் பொங்கல் அப்போ ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி போட்டுருந்தோம். லெட் ஆசிட் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி ஆக்சுவலாக ஒரு டெஸ்டிங் பர்பஸ் மாதிரி தான் இந்த வண்டியில் போட்டிருந்தோம். இது எதனால லைஃப் வருது, லெட் ஆசிடோட நல்லா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சிக்கலான்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு எனக்கோ வேணும்னு கேட்டாங்க. நம்ம அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம் நிறைய. இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட 1 year சக்ஸஸ் தான் நம்ம இப்போ உங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரன் ஆகிற வண்டி தான், அதாவது டெய்லி எடுக்கிற வண்டி தான் இது. ஸோ ஒரு வாரம் நிறுத்தி வச்சுட்டோம் அப்படிலாம் இல்லை, கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற வண்டி. அந்த அளவுக்கு பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கோஆப்ரேட் பண்ணியிருக்கு. எந்த ஸ்ட்ரகுலும் இல்லாமல் பக்காவாக ஒர்க்காக இருந்தது இந்த பேட்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போன பொங்கல் இன்ஸ்டால் பண்ணது இப்போ இந்த பொங்கலே வந்துருச்சு. எக்ஸாக்டாக 1 year ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வோல்டேஜ்லாம் செக் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது, நம்ம ஸ்டார்டிங் இன்ஸ்டால் பண்ணதுக்கும் இப்போக்கும் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்றத நான் இப்போ இந்த டெஸ்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம பார்க்கலாம். பேட்டரியோட வோல்டேஜ் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது பிரிச்சிடலாம். இது இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா 13.37 வோல்ட் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு செல்ஃப் போடுறேன் பாருங்கள். ஓகே, செல்ஃப் போட முடியாதுல்ல, கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்டா. இரு அப்படியே இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் தெரியும் பாருங்கள், 13.28 வோல்ட் இருக்குது. ஓகே, இங்கே இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே வண்டி ஆன் ஆனோடனே அதுக்கு யூஸ் பண்ணுற பவர்ஸ்லாம் போக வோல்டேஜ் காட்டுது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம செல்ஃப் போடலாம் பாருங்கள். பெரிய வோல்டேஜ் ட்ராப்பே இல்லை, 12 பாயிண்ட் சம்திங் போயிட்டு அப்படியே நின்றுச்சு. இதுவே 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தால் 8 வோல்ட் வரைக்குமே சில வீக்கான பேட்டரி போகும். அதாவது 1 year ஓடின பேட்டரியில் கண்டிப்பாக 8 வோல்ட் வரைக்கும் போயிடும். அதனால தான் உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி தெரியும். பாருங்கள், இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன், சார்ஜ் ஆகும் பாருங்கள். ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிட்டு திரும்ப செல்ஃப் போட்டு காட்டுறேன். ஓகே, சாரி, இது வந்து நம்ம ஃபால்ட்டு தான், கான்டாக்ட் ஒழுங்காக இல்லை. திரும்ப செல்ஃப் போடுறேன் பாருங்கள். 12.28 அவ்வளோ வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிடுக்கும் இந்த பேட்டரிக்கும் ஒரு அட்வான்டேஜ். வோல்டேஜ் ட்ராப் அவ்வளோ நடக்காது, அதுதான் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஓகே, நான் ரேஸ் பண்ணுறேன் திரும்ப. ஓகே, பேட்டரி சார்ஜ் ஆகிக்குது. ஓகே, நம்ம வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். முக்கியமான பேட்டரி டெஸ்டர் இது. 8 பேட்டரி வரைக்கும் நம்ம சீரீஸில் இருக்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக போட்டதுனால ஒரு வெளியே ஒரு பேலன்ஸ் வயசை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ இது பேசிக்காக எதுக்கு இது வெளியே எடுத்தேன்னா இது மாதிரி ஈஸியாக வெளியே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. பாருங்கள், 4C ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா 13.2 வோல்ட் இருக்குது. செகண்ட் பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.31, தேர்ட் பேட்டரி 3.33, ஃபோர்த் பேட்டரி 3.27. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் பேலன்ஸாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்ன தெரியும், பேட்டரி சார்ஜ் ஆகுது. ஓகே, செல்ஃபை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக செல்ஃப் எடுக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா என்னென்னா இந்த ஸ்பார்க் பிளக் நம்ம பிடிங்கி விட்டுடலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பார்க் வேணும், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. பட் ஆனால் செல்ஃப் போடும்போது இன்ஜின் மட்டும் அதோட கம்ப்ரெஷனை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேட்டரிக்கும் ஹெவியான லோட் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேட்டரி சஸ்டெயின் ஆகுதுன்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, நான் திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன். செல்ஃப் போடுற மாதிரி நோ ப்ராப்ளம்.
ஓகே, ஏதோ ஒரு பேட்டரி வந்து 3 வோல்ட்டுக்கு கீழே வந்திருக்கும். அதனால தான் இது வந்து பஸ் ஆகுதும். பட் இது வந்து லிப்போ பேட்டரியோட டெஸ்டரு. லிப்போ பேட்டரி 3 கீழே வந்தாலே இது பஸ்ஸர் ஆகிடும். ஆனால் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து 3.2 வோல்ட் வரைக்கும் வெளியே வரலாம். ஸோ அதான் அது பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம திரும்ப கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் போட்டிருக்கோன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேட்டரி டவுனே ஆகலை. இதுவே லெட் ஆசிடாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஸ்பார்க்கில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஃபஸ்ட் இயரில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி. ஓகே, அதாவது நம்ம ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸியாக செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு திரும்ப கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சினி ஃபிக் தான். அந்த ஸ்டெயின் ஆகிற பிரச்சனையே இல்லை. அதாவது மோட்ரு வந்து உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிற அந்த விஷயமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரே கிக் தான் பாருங்கள். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டரி வந்து நான் பண்ண டெஸ்ட்டுக்கு இது சக்ஸஸ்னே சொல்லுவேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்னே நான் சொல்லுவேன். 1 இயர் மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். பட் இன்னமும் ரன் ஆகும். இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 இயர்ஸ் உங்களுக்கு வந்துடும் லைஃபு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பொங்கலுக்கு நான் 2 இயர்ஸ் அப்டேட் அப்படின்ற மாதிரி நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். அதையும் பாருங்கள். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸை நீங்கள் ஏன் உங்கள் வண்டிக்கு போடலாம் அப்படின்றதுக்கான சில ரீசன்ஸ் சொல்லிடுறேன். இது மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடிக்கடி பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரி அடிக்கடி டவுன் ஆகுது, ஒரு 2 வருஷத்துலேயே பேட்டரி வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்குக்கு லெட் ஆசிட் பார்த்தீங்கன்னா 4LB தான் வரும், அதாவது 4AH தான் வரும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹசார்ட் லைட்ஸு அப்புறம் ஹார்ன் அது மாதிரி இல்லை எல்இடிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போது இது மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து 6AH வரும். உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் ஆம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அப்படின்னா அதாவது உங்கள் இன்ஜினில் பிரச்சனை இருந்தால் அது வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம். பட் செல்ஃப் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கரண்ட்டை பக்காவாக இது கொடுத்துட்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த பேட்ரி வந்து 0 டிகிரிக்கு கீழே கூட அதால் பவரை தர முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் லெட் ஆசிட்னா அப்படி இல்லை. கோல்டு ஆக கண்டிப்பாக அதோட கரண்ட் டெலிவரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்துடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது லெட் ஆசிட்டில். நெக்ஸ்ட்டு வெயிட் சொல்லலாம். அதாவது நீங்கள் இந்த பைக் விட்ருங்க, இப்போ இதுவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்குது, இல்லை வந்து நீங்கள் உங்கள் பைக்கோட பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் R15 நெக்ஸ்ட்டு RS200 அது மாதிரி இருக்க பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டரியில் இதுக்கு அடுத்த வேரியண்ட் ஒன்று இருக்குது 12 volt 12AH. அந்த பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 kgs வெயிட் வருதுன்னா இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 1.5 kg தான் வரும். ஓகே, அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ். அதாவது நீங்கள் பாதி வெயிட்டு நீங்கள் பேட்டரியோட வெயிட்டை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரியோட ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பேட்டரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2875. இது வந்து 12 volt 12AH ப்ரைஸு. 12 volt 12AH ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா புல்லட்டு, ஜாவா, அப்புறம் NS200 RS200 பல்சர் அது மாதிரி வண்டிக்கெலாம் போட்டுக்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3865. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததான் உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது லெட் ஆசிட்டை விட, அது லெட் ஆசிட்டே போட்டுக்கலாமேன்னு இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் போட்டுக்கிறாங்கன்னா போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது வந்து எந்த விஷயத்தில் இது வந்து நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரி 3 years 4 years வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் ஒரு 3 வாட்டி நீங்கள் மாற்றிடுவீங்க. 3 வாட்டி மாற்றுறதுக்கான காஸ்ட்டையும் இந்த பேட்டரி 10 வருஷத்தில் ஒரு வாட்டி தான் மாற்றுவீங்க. ஸோ அந்த காஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஹார்டான சுச்சுவேஷனில் போயிட்டு உங்களை மாட்டி விட்டுறாது. அதாவது நடுவில் ஏதாவது நைட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு பேட்டரி டவுன் ஆகட்டோ, இல்லை நீங்கள் எதாவது வெளியே கிளம்பணும்னு நினைக்கும் போது அன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இது இருக்காது. லாங் ரன் ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் பைக்கில் இந்த பேட்டரி போட்டதால் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண வேணாம், அதே ரெக்டிஃபையர் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
அப்புறம் இது யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஹேவ் அ நெக்ஸ்ட் டே. பாய்.